பையர் வந்து எல்சிஎல்ல கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க குவான்டிட்டி ரொம்ப கம்மியா கேட்குறாங்க. பட் அதுவும் பேமெண்ட் டிடி மோட்ல கேட்குறாங்க அப்படின்னா, அத நம்ம பண்ணலாமா சார்? இல்ல 20 ஃபீட், 40 ஃபீட் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா, எல்லா நேரத்திலும் எல்லா பையரும் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபுல் ஆர்டருக்கு குடுக்கறதுக்கு யோசிப்பான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லா நேரத்திலும் எல்லா பையரும். சில பையர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு ஒரு வார்த்தையை வச்சிருக்காங்க. சாம்பிள் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ட்ரையல் ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பிள் ஆர்டர், ட்ரையல் ஷிப்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மினிமம் குவான்டிட்டி ஒர்க் பண்ணி முதல்ல அவங்க சர்வீஸ் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, மக்களுக்கு எப்படி அந்த தேவை இருக்கு, எப்படி அதை விற்க முடியுது, எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. சாம்பிளா வாங்குறது வேற. அது சும்மா ஒரு 5 கிலோவோ இல்ல ஒரு 1 கிலோவோ இல்ல ஒரு 50 கிராமோ 500 கிராமோ 100 கிராமோ ஏதோ ஒன்று வாங்கிடுவாங்க. அது வேற. பட் ஒரு சர்டன் குவான்டிட்டி வாங்கி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லெவல் எப்படி மூவ் ஆகுது, ஒரு ஹோல்சேலர் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அவங்க நாட்டு மக்கள் இந்த எண்ட் கன்சூமர் என்ன பண்றாங்க, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபுல் கண்டெய்னர் எடுக்கணுமா அப்படின்னு மலைப்பாங்க சில பையர்ஸ். அப்படி பையர்ஸ் எல்சிஎல் தான் ப்ரிஃபர் பண்ணுவான். அப்ப எல்சிஎல் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது. நினைச்சே பார்க்காதீங்க, திரும்பியே பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டோம். பண்ணுங்க. தேவையின் அடிப்படை இருக்கு, பையர் ஒர்த்தா தெரியறான், இது சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா அடுத்து எஃப்சிஎல் கன்வெர்ட் ஆகும் நம்பிக்கை இருக்கும்போது பண்ணிருங்க. யோசிக்க வேண்டாம். அதான் சொல்லல, ட்ரையல் ஆர்டர் ட்ரையல் ஷிப் பண்றதுக்கு சில பேர் சாம்பிள் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஒரு குவான்டிட்டியை சாம்பிளா வாங்குற மாதிரி வாங்குறாங்க. அதுல நம்ம சர்வீஸ், ப்ராடக்ட் குவாலிட்டி, நம்ம ரேட்டு, அந்த சர்வீஸ்க்கு அங்க போனா என்ன டியூட்டி கால்குலேட் பண்றாங்க, எப்படி அங்க எடுத்து விற்க முடியுது, மக்களோட விருப்பம் என்ன, காம்படிஷன் அங்க எப்படி இருக்கு, அதுல நம்ம சர்வே பண்ணுவோம் அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுக்காக கேட்கக்கூடியதுதான் சாம்பிள் ஆர்டர். ஆனா நீங்க தாராளமா ஒர்க் பண்ணலாம். ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல. எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.